ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து நான் ஒரு டெய்லரிங் டிப்ஸ் ஒன்று வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஹார்மோல் வந்து கை வந்து ப்ளவுஸுக்கு வந்து கை வந்து வரிஞ்சிட்டு அதுக்கு ஹார்மோல் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எந்த மாதிரினாக்கா, இப்போ நீங்கள் கை வந்து வெட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் கை கிட்ட ஹார்மோல் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா துணி ஒடியாரும். கையை வந்து நீங்கள் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா துணி ஒடியாரும். ஸோ அது வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வந்து நடக்கும். ஸோ அந்த ஃபால்ட் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி ஹார்மோல் செய்யும் போது அது வந்து எப்படி வந்து குறைச்சி நம்ம வந்து செய்யறது. அப்போ அதை வந்து குறைச்சி நம்ம செய்யும் போது நம்ம ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக ஒடியாந்துடும். கையும் பாடியோட ஹார்மோனும் கையோட ஹார்மோனும் கரெக்டாக ஒடியாரும், எக்ஸ்ட்ரா வராமல் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது, எத்தனை இன்ச்சஸ் வந்து குறைக்கணும், அது எப்படி செய்யணும்னு வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எத்தனை பேருக்கு வந்து அதை ட்ரை பண்ணி செஞ்சு கரெக்டாக வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கையோட லென்த்து வந்து 11. இந்த கஸ்டமரோட கையோட லென்த் வந்து 11. ஓகே, நான் 11 மார்க் பண்ணிக்கிறேன். 11 தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு, மொத்தம் 11.5 மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழேயும் 11 மார்க் பண்ணிக்குவோம். அதே மாதிரி கீழேயும் 11 மார்க் பண்ணிட்டோம். ஓகே, 11 மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து 3.5 இன்ச்சு இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து 3.5 இன்ச்சு உள்ளுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, இது வந்து ஒரு நீட்டு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஹார்மோல் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமருக்கு வந்து ஹார்மோல் பார்த்தீங்கன்னா 16 மீன்ஸ் அப்போ 8 வரும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து 8 வைப்பீங்க. ஸோ அங்கே 16 வருதுன்னா இங்கே வந்து 8 வைப்பீங்க. ஸோ நம்ம வந்து 8 வைக்கக்கூடாது. ஸோ சம்டைம் வந்து 7.5 கூட வைப்பீங்க. 7.5 வச்சாலும் அது வந்து கூட தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 3/4 இன்ச்சு. இப்போ 16 டிவைட் பை 2, ஸோ 8ல் மைனஸ் 3/4 இன்ச்சு வந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா 7.25 வரும். ஸோ அந்த 7.25 தான் நம்ம இங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். ஓகே, 7.25 இங்கே கொண்டு வரணும். மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்கு 1.5 இன்ச்சு. ஓகே, இங்கேருந்து இங்கே 7.25 இதை வந்து நீங்கள் ஹார்மோல் வரைய வேண்டியதான். ஓகே, ஹார்மோல் வரைஞ்சாச்சு. இந்த ஹார்மோல் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மேலே உள்ளதுல கீழே உள்ளது இதை அப்படியே கணக்கு பண்ணி டேப் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 7.25 வரும் உங்களுக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ வேணும், 8 வேணும். ஆனால் இங்கே வந்து எவ்வளோ வருது, 7.25 வருது. 7.25 நீங்கள் அப்படியே வச்சா போதும். எக்ஸாக்ட்லி அந்த 8 இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. 1/4 இன்ச்சு கம்மியாகவே இங்கே இருந்தால் போதும். 7 இப்படி நம்ம எடுக்கும் போது இந்த டைப்ல நம்ம எடுக்கும் போது, இப்படி எடுக்கும் போது இந்த ஒரு கோடு போடுறோம்ல, இப்படி எடுக்கும் போது நம்ம வந்து 7.25 எடுக்கணும். நம்ம இப்படி டேப் வச்சு அளக்கும் போது 7.25 வரணும். ஆனால் கையோட அளவு வந்து ஆமோலோட அளவு வந்து 16 டிவைட் பண்ணோம்னாக்கா 2ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா நமக்கு 8 கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு செய்யும் போது 8ல் 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு 7.25 தான் நீங்கள் இங்கே கொண்டு வரணும். 7.25 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்மோல் வரைஞ்சிட்டு நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா 8லேருந்து 1/4 இன்ச்சு கழிஞ்சு 7.25 வரும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் மெத்தடை யூஸ் பண்ணி, இந்த ஃபார்முலா, இந்த கல்குலேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு இந்த ஸ்லீவை வந்து பாடியில் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக ஒடிய வரும். எக்ஸ்ட்ரானா வராது, கட்டையாகவும் போகாது. உங்களுக்கு காம கரெக்டாக பாடியோட வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சி எடுக்கிறது வந்துட்டு நீங்கள் இதில் பாதி 7.25னா 3.5ல 1 பாயிண்ட் பாதி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே அழகாக குறைஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் அப்படியே உள்ளு காப்பில் எடுத்து நீங்கள் அப்படியே இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இது வந்து பேக்கோட அளவு, இது வந்து ஃப்ரண்ட்டோட அளவு. நம்ம வந்து இதை 1/4 இன்ச்சு குறைஞ்சி நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா முடிஞ்சு. அவ்வளோதான் ஸ்லீஃபோட அளவு. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வச்சு இந்த கையை வந்து ப்ளவுஸில் ஹார்மோலில் வச்சு தைக்கும் போது ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் கரெக்டாக வந்துச்சோ அவங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு நல்ல டிப்ஸ் இது. ஸோ நிறைய நம்ம வந்து டெய்லரிங் செய்யும்போது நிறைய மிஸ்டேக் வந்து நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து கரெக்ஷன் பண்ண நம்ம நிறைய வந்து கற்றுக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா. ஓகே, இதை வந்து பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.